வணக்கம். என் வாழ்வில் ஒரு நாளை உங்களோட பகிர்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். வாழ்க்கையில் ஒரு முறை போனால் ஒருபோதும் திரும்பி வராதது நேரம் மட்டுமே. பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், தொழிலை மீண்டும் கட்டியெழுப்பலாம், உறவுகள் கூட மாறலாம். ஆனால் உங்கள் நேரம் மிகவும் புனிதமானது. 27 ஆண்டுகளாக ஹாமில்டன் அவுட் ஆஃப் த கோல்ட் எனப்படும் ஒரு சேரிட்டி இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஹாமில்டனை சுற்றியுள்ள பல சர்ச்களில் ஒவ்வொரு நாளும் ஹோம்லெஸ் பீப்புள், வயதானவர்கள் மற்றும் குறைந்த வருவாயுள்ள குடும்பங்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 2023 சமையல் பணிகளில் உதவி செய்வதற்காக சேர்ந்தேன். இப்பொழுது நான் இவர்களுடைய அம்பாசிடர். Oh, this is Rosemary, our co-supervisor. So Rosemary, what are we having for the menu today? Today we're having Asian noodles, sweet and sour chicken balls, and Asian stir-fry veggies. And what's for dessert? A fruit crisp, very crisp. Oh, thank you. This is our chief, Jerry Okimi. அம்பாசிடர் என்றால் இந்த சேரிட்டிக்காக நான் பல கோஆபரேட் கம்பெனிகள், தொண்டு நிறுவனங்கள், அதாவது எங்களோட லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் பிரசன்டேஷன் செய்து இந்த சேரிட்டிக்கு காசு சேர்த்து கொண்டிருக்கிறேன். நவம்பர் முதல் மார்ச் வரையிலான அந்த குளிர்கால பகுதியில் தான் இவர்களின் இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். நான் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் இவர்களுடன் சேர்ந்த போது இந்த இடத்தில் 110 சாப்பாடுகள் தான் ஒரு நாளில் செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 320 சாப்பாடு ஒவ்வொரு நாளும் சமைக்க வேண்டி இருக்கிறது. விலைவாசிகள் அதிகரித்து செல்லும் இந்த காலப்பகுதியில் பலரால் உணவு வாங்க முடியாது எனும் பொழுது இப்படியான அன்னதானம் நடப்பது தெரிந்து ஒவ்வொரு நாளும் அதிகமான ஆட்கள் வந்து இந்த உணவை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். குளிர், பசி, தனிமை, இப்படி எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கிற ஒருவருக்கு உதவ நாம் நம் நேரத்தை கொடுக்கும் போது அது புண்ணியம் சேர்க்கும் வேலை மட்டும் இல்ல, அந்த நேரமே அர்த்தமுள்ளதா மாறிவிடும். துன்பத்துல துவண்டு கொண்டிருக்கும் ஒரு நபர் எல்லா நம்பிக்கையும் இழந்த நேரத்துல உதவும் ஒரு மனிதரால் தான் அந்த மனிதனுக்கு மீண்டும் மனிதத்திலேயே நம்பிக்கை வரும். ஒரு காலத்துல என் வாழ்க்கையில என் மதிப்பு தெரியாதவர்களுக்காக நான் என் நேரத்தை அதிகமாக செலவழித்தேன். அவர்களுக்கு என் மேல அன்போ பாசமோ கிடையாது. என்னுடைய சக்தி எல்லாம் உறிஞ்சி சோர்வடைய செய்தார்கள். ஏதாவது தேவைப்படும் போது மட்டுமே எனக்கு போன் எடுப்பார்கள் அல்லது என்னை தேடுவார்கள். அதன் பிறகுதான் நான் ஒன்று யோசித்தேன். என் சக்தியையும் நேரத்தையும் நான் கொடுக்க போகிறேன் என்றால் அது என்னை வளர்க்கும் ஒன்றிற்காக இருக்கட்டும், என்னை உடைக்கும் ஒன்றிற்காக கொடுக்க கூடாது என்பது. உங்களுக்கு யாரென்றே தெரியாத மக்களுக்காக நீங்கள் தொண்டு செய்யும் போது உங்களை யாரோ பாவித்து விட்டு தூக்கி எறிந்ததாக உணர மாட்டீர்கள், நீங்கள் நிறைவாக உணர்வீர்கள். இன்னைக்கு இந்த சர்ச்சில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாருங்க. எல்லாரும் செய்து கொண்டிருக்கிற வேலை ஒரு நல்ல சின்ன சின்ன வேலைகள் தான். பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறது, இல்லைன்னா சர்வ் பண்ணி அந்த பாக்ஸஸுக்குள்ளே போடுறது, எல்லாத்தையும் அவங்க சிரிச்சு கொண்டே செஞ்சிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஈகோ இல்லை, போட்டி இல்லை, தேவையில்லாத ட்ராமா இல்லை, சேவை என்ன மட்டும்தான். இந்த மாதிரியான சூழலில் உங்களை நீங்கள் கொண்டு வந்து விடும் பொழுது அந்த சூழல் உங்களை வந்து குணப்படுத்தும். உங்களுக்குள்ளே இருக்கிற வேதனைகள், உங்களுக்குள்ளே இருக்கிற வலிகள், காயங்களை அது குறைத்து ஆற்றும். நமது சொந்த போராட்டங்களுக்கு அப்பால் நமது வாழ்க்கைக்கும் ஒரு இலக்கு இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டும். அதனால் முடிந்த வரையில் பிறருக்கு உதவுங்கள். பணமாக இல்லை, இப்படி தொண்டாக. ஏனென்றால் இங்கு பல இடங்களில் தொண்டு செய்வதற்கு ஆள் இல்லாமல், அதாவது வாலண்டியர்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அதனால் உங்களால் முடிந்த அளவு தொண்டு செய்யுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மலர்வோம்.